Hi students, welcome to Indikekala AS Academy. So வீடியோல நினைக்கும் உங்களுக்கு மாமா ரெடி எடுத்துல. சோ அமீன் வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா group 2 prelims எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். இது பர்టిక్యులரா இந்த காமர்ஸ், எகனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களா அவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க தான் கேட்டீங்க சார் காமர்ஸ்க்கு எகனாமிக்ஸ்க்குலாம் போன வாட்டி மாதிரி கட் ஆஃப் ஏதாவது குறையுமா சார், வேற மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அந்த வீடியோ. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கணும் வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி முக்கியமான தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம குரூப் மெயின்ஸ்க்கான அந்த லாஜிக்கல் ரீசனிங், அந்த ரீசனிங் பார்ட் இருக்குல்ல, அது முழுக்க ஃப்ரீயா நம்ம யூடியூப்ல தரதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தோம். ஓகேவா, அது வந்து அந்த கிளாஸஸ்லாம் யூடியூப்ல போட்டுருவோம். டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்லாம் தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கொண்டு போறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். இந்த வீடியோ பாத்துருங்க, பார்த்துட்டு கீழே போய் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெயின்ஸ்க்கான ரீசனிங் முழுக்க ஃப்ரீயாவே நம்ம யூடியூப்ல வரப்போகுது. அது மேக்ஸிமம் நாளைக்கு ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், இதுக்கு காமர்ஸ், எகனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள். இப்போ என்ன விஷயம்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்தப்பே ஒரு 600 வேகன்சின்னு கொடுத்துருந்தாங்க. கடைசியா ரிசல்ட் வரப்பலாம் அது 900 வேகன்சி ஆகி ஓவரால் ஒரு 1000 நெருங்குச்சு. அப்படிங்கிறப்ப அதுல வந்து கட் ஆஃப் வந்து சரமாரியா குறைஞ்சிச்சு. டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாத வகையில லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்டா, அதான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் கொடுத்ததுல அப்ப அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஒரு 120 25 மெயின்ஸ் எழுதுறாங்க காமர்ஸ் படிச்சவங்க. இப்ப அது நடக்குமான்னு கேக்குறீங்க. ஒரு சில பேருக்கு தெரியும், ஏன்னா இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர்ல பெருசா வேகன்சி வரல. காமர்ஸ் எகனாமிக்ஸ்லாம் தனியா பிரிப்பாங்கல்ல, அப்படி பெருசா வேகன்சி இல்ல. இன்னும் சொல்ல போனா எல்லாரோட கட் ஆஃபை விட இந்த காமர்ஸ் எகனாமிக்ஸ் கட் ஆஃப் ஒரு கேள்வி குறைஞ்சாலே ஆச்சரியம் தான். அப்ப இந்த வாட்டி ஒரே கட் ஆஃப் தான் வரப்போகுது. சரிங்களா, அப்ப கட் ஆஃப் என்ன மாதிரி சார் வரும்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். 200 கொஸ்டின்ல 150க்கு மேல இருக்குன்னா நீங்க கண்டிப்பா சேஃப், 100% சேஃப். கட் ஆஃப் அப்படிங்கிறது 140ல இருந்து 145 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். 135 பார்டர்ல நிப்பாட்டுறோம். 135 கீழே கண்டிப்பா கட் ஆஃப் போகாது. அப்போ 135 கீழே போட்டிருக்கீங்கன்னா நீங்க கிளியர் பண்றது ரொம்ப ரேரான விஷயம். வரப்போற எக்ஸாம உங்க லைஃப அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லி ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருந்தோம். இப்ப காமர்ஸ் படிச்சவங்களுக்கு இந்த விஷயம் தான். இப்ப நெக்ஸ்ட் கேட்பீங்க, சார் நான் 120 தான் போட்டிருக்கேன், 120 தான் போட்டிருக்கேன், நான் என்ன சார் பண்றது அப்படின்னா, நம்ம அதான் நோட்டிபிகேஷன் வந்தப்பே இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். வேகன்சி எல்லாம் பார்த்து காமர்ஸ்க்கு தனியா கொடுப்பாங்களப்பா, அதெல்லாம் இந்த வாட்டி வரலன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் கேட்குறீங்க, பரவாயில்ல. இப்போ நீங்க ஒரு 120 போட்டிருக்கீங்க, என்ன சார் பண்ணலாம், அடுத்து என்ன சார் டிஎன்பிஎஸ்சி என்ன சார் அடுத்து 1 வருஷம் கழிச்சு எக்ஸாம், 1 வருஷம் கழிச்சு வரும், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பி ஃபோக்கஸ் ஆன் ரயில்வே எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ். ஏன்னா ரயில்வே மேன் எக்ஸாம்ஸ்ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அப்பியர் ஆக மாட்டேங்கிறாங்க. ஆனா சவுத் ஜோனுக்கான வேகன்சி தனியா வந்துட்டு தான் இருக்கு. அதை கேரளா ஸ்டூடெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும். ஸோ அதனால அந்த சவுத் ஜோன்ல இருக்கக்கூடிய முக்கியமா சென்னை வேகன்சி கொஞ்சம் நீங்க எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்டிபிசிக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. என்டிபிசி பொறுத்த வரைக்கும் 12th டிகிரி, எனி டிகிரி ரெண்டுக்குமே எழுதலாம். 12th எழுதலாம், எனி டிகிரி எழுதலாம், அந்த மாதிரி ஒரு என்டிபிசி. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்டிபிசிக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் வர கண்டிப்பா ஒரு 6 மாசமாவது ஆகும். அதுக்கான சிலபஸ் ரொம்ப சிம்பிள், மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், அவ்வளவுதான். ரயில்வேக்கு நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ட்ராக்கை மாத்துங்க. ரயில்வே எக்ஸாம்க்கு சைமல்டேனியஸா படிங்க. ஏன்னா நீங்க ரயில்வே எக்ஸாம் பார்த்தா டிஎன்பிசி ஓரளவு காமனா தான் இருக்கும். நிறைய விஷயங்கள், மேக்ஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், ஜிஎஸ்ல ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சிமிலரா தான் இருக்க போதுன்றப்ப கொஞ்சம் நீங்க ஆர்ஆர்பிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திரும்ப சொல்லிக்கிறேன், கட் ஆஃப்ல பெரிய அளவுல இந்த வாட்டி வராது. ஏன்னா கட் ஆஃப் பிகாம்க்கு குறையும்னு போன குரூப்புக்கே தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம தான் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துருப்பீங்க எல்லாருமே, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஓகே சார், உங்களால தான் நாங்கள் மெயின்ஸுக்கு நல்லா படித்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் சொல்றேன், காமர்ஸ்க்கு பெரிய அளவில் குறையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா, அதாவது இது ஒரு மாதிரி உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் உண்மைதான், நான் சொல்லி தான் ஆகணும் அதை. ஏன்னா கட் ஆஃப் குறைஞ்சா குறையுதுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி தான் ஆகணும். கரெக்டா, தப்பான கோப் உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா குரூப் 2 நம்பிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ கொஞ்சம் அதை நினைச்சு நீங்க வேற எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.